சண்முகபாண்டி. மெதுவா பாட்டு பாடிய படுக்க வைக்கவா? சும்மா இருங்க. செண்பகமே. கிழட்டு மாடா இருந்தாலும் பயங்கரமா ஓடுதே. போர் பத்தாது, மத்தவங்களையும் கூப்பிடுறேன். ஏதாவது பண்ணி தொலையா, சீக்கிரம் வா. ஏ கோமாதா. ஹலோ எஸ்ஐ சார், பெரிய பிரச்சனை, சீக்கிரம் வாங்க. அங்க இருக்காங்க சார். இங்க என்ன பிரச்சனை? சண்முகபாண்டி அப்படியே பறந்து பிடிக்கவா? சும்மா இருங்க ஏட்டே. சார் முறைக்கிறதுக்கு இது நேரம் இல்ல, அப்படி போங்க. ஏட்டே இந்த போங்க. போறேன், வையாத. ஐ ஐ ஐ கோமாதா. அப்படியே அப்படியே கேட்ச் கேட்ச் கேட்ச். மிஸ் பண்ணிர கூடாது சண்முகபாண்டி. சுத்தியா சுத்தியா. ஐயா ரொம்ப அசிங்கமா இருக்காரு எஸ்ஐ. சண்முகபாண்டி. அப்படி போய் பிடிப்போம். என்ன சார் உடம்புல அடிக்கடி எதுவும் பற்றலையே? கரெக்டா இருக்குங்க. அங்க போய் என்ன பண்றான்? மறுபடியும் சுத்துறான். ஓடிருங்க, ஓடி உயிரை காப்பாத்திக்கங்க, ஓடுங்க. தம்பி தம்பி வேணாம், கயிறு சுத்துங்க போதும். வாமா, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லைம்மா. வாமா. ஊர்கட்ட மாடு வயக்காடெல்லாம் நாசம் பண்ணிடுச்சா? அம்மா, அதே வாய் இல்லா ஜீவன். அது என்ன வேணும்னா செஞ்சது? அது என்ன செஞ்சிச்சு? நாங்க விரட்டினதுனால தானே வயலுக்குள்ளே போச்சு. எங்கனால தானே ஆச்சு. இதுக்கு எவ்வளவு செலவாகுதோ நாங்களே கொடுத்துறோம். ஏன்பா இது என்ன புதுசா இருக்கு? அதெல்லாம் விடுங்க தம்பி. வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. என்னமோ பண்றாங்க? ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா இனிமே அது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க மாப்பிள்ள. மாட்டை கூட்டிட்டு வாப்பா. மாட்டை ஓட்டி போ. வணக்கம் தம்பி. வணக்கம். ஸ்டேஷன் போட்டி இருக்கு, போலீஸ்காரங்க எங்கன்னு கேட்டீங்கல்ல, அவங்க தான் இவங்க. எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுங்க. மாப்பிள்ள சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. கல்யாணம். கண்டிப்பா வாங்க. சரிங்க, ப்ளீஸ் வாங்க. கல்யாணம் ஒண்ணு சிங்கப்பூர்ல இல்லையே. என்னங்க? ஏன்னா இங்க இருக்கிற வேலையை விட்டு ஒரு நாள் கூட வெளில வர முடியாது, பாத்துக்கோங்க. கரெக்ட். இல்ல தம்பி, கல்யாணம் நம்ம ஊர்ல தான். ஓ அப்படியா? அப்ப கண்டிப்பா வந்துருங்க. இன்னைக்கு ஊருக்குள்ள சின்னதா அசம்பாவிதம் நடந்து போச்சு. ஒரு மாடு வயல்ல இறங்கி பயிரெல்லாம் ரொம்ப சேதப்படுத்திருச்சு. நாங்க ஃபுல் ஃபோர்ஸோட போய் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டோம். ஆன் டியூட்டி செல்லதுரை, 18ஆம் படி இளையகுமார், சண்முகபாண்டியன். எடுத்த இடத்துல வைக்கிறானுங்களா? அதே வேலையாக போச்சு. அதுக்குள்ளேயுமா? நீங்க ஆரம்பிங்க. பிங்கி பிங்கி பாங்கி
Father had a donkey. Donkey died. Father cried. Ingy pingy pong. பாங்கி சண்முக பாண்டி பாங்கி பாங்கி இன்னைக்கும் நான் தானா? வாட் டு டு சால் இந்த கேம் நோ டாஸ் நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். சூப்பர், நீ ஷூரா வின் பண்றோம். மெதுவா கூட்டுங்க, தூசி பறக்குது இல்ல. ஃபாஸ்ட் பாண்டியன் ஃபாஸ்ட். ஓகேவா? Come on India. Jai ho. Come on, come on. இவனுக்கு யார் ஓவர் போட்டா பாருங்க, மிடான்ல யாருமே இல்ல. ஆமா ஆமா, இன்னொரு விக்கெட். அது ரீப்ளே ஆயிட்டே. அப்படியா? டென்ஷன் பண்றாங்க. எத்தனை மேட்ச் விளையாண்டாலும் கத்துக்க மாட்டாங்க. சரி நான் கிளம்புறேன். மிஸ் மிஸ் மிஸ். நீ இந்த சேர்க்கு வா, சென்டிமெண்டா எனக்கு சரியில்லை. நான் கிளம்புறேன்னு சொன்னேன். லேகுமார் சார் டென்ஷனா இருக்காரு. அஸ்வின் எதுக்கு தான் புல் டாஸ் போறானா? இங்க பாரு. அம்மா தாயே, அத்தா மாதிரி அத்தா எங்கள் எல்லாருக்கும் தைரியம் கொடுமா. இன்னைக்கு எப்படியாவது சொல்லிடணுமா? சாமி முடுங்கப்பா. காப்பாத்துமா. இன்னைக்கு எப்படியா சொல்லிடுப்பா. முடியல. சமூக பாண்டி வரும்போது புது விபூதி பொட்டனை வாங்கிட்டு வா. உனக்கு பூசி பூசி தீந்து போச்சு. அன்னைக்கு நம்மள அடிச்சிட்டானுங்க, ஆனா இன்னைக்கு அவனுக்கு ஒரு வழி பண்ணாம விட கூடாது. ஆமா ஆமா, இன்னைக்கு ஓலி பண்ணி நம்ம ஆளுக்கு மேலே தப்பு இருக்கியா? ஒரு கை பாத்துறலாம்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரல. வாங்கனே வாங்கனே வாங்கனே. வணக்கம் ஏட்டையா. கொண்டாங்க கொண்டாங்க. இந்தாங்க. முறுக்கு வீட்ல செஞ்சதானே? ஆமாங்கய்யா. இந்தாங்க சாப்பிடுங்க. ஏ மோகா, மூணாவது துப்பாக்கில தானே கை வச்சிருக்க? கை எடுத்துறாதடா, விக்கெட் விழுகாம போயிடும். ஏ மோகா மோகா, கை எடுத்துறாரா, அங்கே வை, இன்னொரு விக்கெட் விழுகட்டும். போடு 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 போடு. தீயவை பார்க்காதே, தீயவை பேசாதே, தீயவை கேட்காதே. நீங்க நம்ம காதல சொல்லியே தீரணும். ஏதோ கலவரம் சொன்னாங்க. கலவரமா? இங்கயா? என்ன உளறீங்க? உங்களுக்கு யார் சொன்னது? இல்லங்க, என் உள்ளுணர்வு சொல்லுச்சு. சத்தியமா என் உள்ளுணர்வு பொய் சொல்லாதுங்க. ஏ விடுங்க, என்னது கையை பிடிச்சிட்டு? பசங்க இருக்கிற இடத்துல நீங்க சொல்ற மாதிரி இங்க கலவரம்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ராமு பாபு சண்டை போட்டுக்கிட்டாங்க. அத நானே பேசி சரி பண்ணிட்டேன். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, பிரச்சனை இப்படிதான் சின்னதா ஸ்டார்ட் ஆகும். ஆனா நம்ம விட்டுறக்கூடாது. கூப்பிடுங்க அவங்க ரெண்டு பேரையும், நான் என்கொயரி பண்ணும். இப்ப நீங்க தான் வந்து கலவரம் பண்ணிட்டு இருக்கீங்க, புரியுதா? இப்ப நான் பாடம் நடத்தட்டுமா வேண்டாமா? போங்க, போய் வேலையை பாருங்க. திங்கக்கிழமானாலே இதே வேலையை போச்சு. போங்க. கிளி கிட்டலாம் சகனம் கேட்டோம், இன்னைக்கும் போச்சா? இப்ப என்ன, உங்க கூட நான் வரணும், அவ்வளவுதானேங்க? போங்க. ஹலோ ஹலோ ஹலோ, ஸ்கூல் விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. மணி அடிச்சா கூட காதுல விடல. போங்க போங்க. அவங்க ரெண்டு பேரும் எங்க ஏட்டையா? ஊருக்குள்ள ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க. இன்னைக்குன்னு பார்த்து இளையகுமாரையும் சேர்த்து இழுத்துட்டு போயிருக்கான். அவங்க ரெண்டு பேரும் வர சொல்லுங்க ஏட்டையா. தினமும்
டிவியில் கிரிக்கெட் பார்த்து பார்த்து போர் அடிக்குது. இன்னைக்கு விளாடும். கூப்பிட்டுருவோம். யோ, எங்கேயா இருக்கீங்க? ஏட்டியா ரவுண்ட்ஸில் இருக்கேன் ஏட்டியா. என்னமோ வந்து தொலைங்க. சரி வரேன் ஏட்டியா. வழக்கம் போல ஊர்ல இருந்து வயல் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டோம். ரிப்போர்ட்டிங் டைம் 9:30, ஃபினிஷிங் டைம் 11 o'clock. ஆன் டியூட்டி இளையகுமார் சண்முக பாண்டியன். எவ்வளவு வேலை இருக்கு. ரவுண்ட்ஸ் போறாங்க. ரவுண்ட்ஸ். ஏட்டியா ம் போங்க. நான் இங்க எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, போங்க. சீக்கிரம் வாங்க சார். யோ வாரையா. அல்லாத போஸ்ட். 1 2 வாங்க நான் வணக்கங்கண்ணா மை சாங்க நீ கேளுங்கண்ணா நான் வளரலண்ணா ரொம்ப ஃபீலிங்கண்ணா. என்னையா லெட்டரை பார்த்தீங்களா? சார் ஆமாம் சார், நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 8 வருஷம் சர்வீஸ் இருக்குது சார். உங்களை வேலையை விட்டு தூக்கலையா? தேங்க்யூ சார். செல்வி மூ சார். இருங்கய்யா. ஏன் சார்? உங்கள் ஊரில் 25 வருஷமாக எந்த கேஸுமே ஃபைல் ஆகலை. 5 வருஷமாக ஜனாதிபதி அவார்டு வேறு வாங்கியிருக்கீங்க. ஸோ குற்றமே நடக்காத ஊரில் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்னு மூட சொல்லிட்டாங்க. சார், குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதோட முகாந்திரத்தை கண்டுபிடிச்சு கலைச்சிருவோம் சார். இது ஹோம்லேருந்து வந்து ஆர்டரியா? ஊருக்கு போக ரெடி ஆகிடுங்க. 2 மாதத்தில் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிருங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரெடி ஆகிடும். ஐயா, இதுக்கு பரிகாரம்? சாரி சார், இதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு இருக்கா சார்? உங்களை மாற்றுறது தான் ஏற்பாடு. ஐயா, எங்களை எந்த ஊருக்கு மாற்றிருக்காங்க ஐயா? ராம்நாடுக்கு. ஐயா, அது தப்பு இல்லையா? மண்ணாங்கட்டி. இதுக்காக என்ன காக்காவே உளுந்த ஊற வச்சு எண்ணெயை காய வச்சு வடையா சுட முடியும்? தூக்குறது உலக இயல்பு. இந்த கதையை கேளு. நரி ஓடி வந்து, காக்கா காக்கா யூ லுக்கிங் சோ பியூட்டிஃபுல், கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்க, எனக்காக ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லிச்சான். அப்படியா? உடனே காக்கா உனக்காக பாடாமலா 1 minute வெயிட்னு சொல்லிட்டு வடைய காலுக்கு நடுவுல வச்சுட்டு போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்குன்னு பாடிச்சான். நரி டோட்டலி ஷாக்கிங். கதையோட நீதி என்ன தெரியுமா? நமக்கு சொந்தமானதை யார்கிட்டயும் விட்டு கொடுத்துடக்கூடாது, தூக்கிடணும். ஏண்டா உனக்கு என்னடா வேணும்? நேற்று மட்டும் எனக்கு 28 தடவை ஃபோன் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூருக்கு ஒருத்தன் பிசினஸ் ட்ரிப் போனா குட்டி போட்ட போன காலை சுத்துற மாதிரி நோய் நோய்னு போன போடுவேன். நீ என் கிளைண்ட் என்ன நினைப்பான்? பெரிய அமேசான் டைமண்ட் பிசினஸ் பண்றாரு. பிசினஸ் ட்ரிப்பா கொய்யால பிச்சை ட்ரிப். ஊர் ஊரா போய் கடன் கேட்கறலாம் ஒரு பிசினஸ் ஆடா. மைனர் வால். அமேசான் டைமண்ட் பிசினஸ் பண்றது ரொம்ப ஈஸிடா. கடன் வாங்கதான் ரொம்ப கஷ்டம். அந்தரத்துல சுந்தரகாண்டா நாடகம் போடுற மாதிரி. சயின்டிபிக்கா சொல்லணும்னா டங்கு வரையே வந்துடும். அப்பப்பா எவ்வளவு பித்தலாட்டம், எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ். சரி எதுக்குடா எனக்கு 28 தடவை ஃபோன் பண்ண? சொல்றா. சாக்ஸ கழட்டிட்டு பேசுறா, தம் கட்டிட்டு பேச முடியாதுல்ல. எனக்கு ஒண்ணும் தெரியலையே. பன்னியோட நாத்தம் பண்ணிக்கே தெரியுமா? பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். போய் சாக்ஸ கழட்டு போ. அடேங்க அப்பா, கௌரிமான் பெத்த குட்டிகளா? கொடியில காயப்பட்டிருக்கோம் சட்டியை பார்த்தா தான்டா தெரியும். வல்லல போடுறதுதான் போடுற, தாம்பரம் தாண்டி போடு. சிட்டிக்கே சேஃப். தமிழ், இது 5 பூனைக்கு சமம். இது வெளியே போட்டா இந்த கேம்பஸ்குள்ள எலியே வராது தெரியுமா? சொல்றா. எதுக்குடா துண்டா காணும் துணி காணும்னு ஓடி வர சொன்ன? இசபெல்லாவுக்கு இன்னைக்கு கல்யாணம். யார் கூட? அவங்க ரிலேட்டிவ் பையன். என்னடா சொல்றா? இசபெல்லா உன் லவ்வர்ரா? தெரியும் மாப்ள. ஏன்டா இவ்வளவு அசால்ட்டா பேசுற? சீரியஸா சொன்னாலும் அதான்டா. அதுக்காக ஸ்டைலா டீ சாப்பிட்டே பேசுவ நீ? டேய், பித்த உடம்புடா, லோ பிரஷர், நேர நேரத்துக்கு இதெல்லாம் குடிக்கணும்டா.
எங்க மேல கல்யாணம்? திருவான்மியூர் சர்ச்சில். இப்ப என்ன பண்ண போறோம்? மேரேஜ்க்கு போகிறோம். அப்படியா? ஆமா, இவ்வளவுக்கு அப்புறம் அவ கல்யாணத்துல போய் அச்சதை தூவ போறேன்னு சொல்ற பாரு, ரியலி கிரேட்டா. அர்ச்சதை தூவ போல ஆளை தூக்க போறோம். அதுவும் புது பைக்ல தான் போறோம். யூ மீன் கிட்னாப்? எஸ். போடா இவன, எலி காயலாம். எலி புழுக்கு எதுக்குடா காயணும்? நீ எலி புழுக்கன்னு யார் மாப்பிள்ள சொன்னது? யா மை ஃப்ரெண்ட் எலி. இப்படி ஒரு எலி ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையே இல்ல. அவ்வளவு பெரிய கும்பல்ல சர்ச்சில் போய் பொண்ணை தூக்க போறானா? அங்க போறது ஒண்ணுதான், புழல் ஜெயில அட்வான்ஸா புக் பண்ணி ஓரமா படுத்துங்கிறது ஒண்ணுதான். அதுவும் புது பைக் வாங்கி ஒரு வாரம் கூட ஆகல. இந்த கிட்னாப்பை முடிச்சா நமக்கு 30 லட்ச ரூபாய் பணம் கிடைக்கும். தமிழ் அவன் போறான். அவன் இல்லைன்னா பைக் இல்ல. அப்புறம் நம்ம சர்ச்சுக்கு எப்படி போறது? 15 செகண்ட்ல திரும்பி வருவான் பாரு. என்ன சொல்ற? எண்ணி பாரு. 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பாப்பா இந்த ஆஸ்கர் பித்த உடம்புடா குடி. அம்மா எப்படி பாஸ் பண்ண வருது? இன்னைக்கு சர்ச் வாசல்ல இசபெல்லாக்கு டாட்டா காட்டிட்டு தேவதாஸ் ஆட்டம் அங்கேயே ஒரு நாயோட தெரியுவேன் நினைச்சேன். ஆனா கடவுள் நீ தேவதாஸ் இல்லடா, கோவதாஸ்ன்னு. அநியாயம் ஓட்டம்டா. நல்ல வேலை, போலீஸ் துரத்தினால தப்பிச்சேன். அவனுங்களால ஓட முடியாதுடா. சினிமா தவிர பிறந்ததுல இருந்து யாராவது ஒரு போலீஸ் தெருவுல ஓடி பாத்திருக்கியா நீ? பைக்ல வந்துட்டு நீ பேசுறியா? என்னன்னே தெரியல, அம்மா கிட்ட இருந்து 3 நாள் போன் வந்திருக்கு. ஒரே நிமிஷம். ஹலோ, யாரு சிஸ்டரா? ஆமாங்க. எங்க போனீங்க? என்னாச்சு? அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, டாக்டர்ஸ் பார்த்தாங்க. ஐசியூல சேர்க்கணும், உடனே வரீங்களா? சரி சிஸ்டர், வந்துடுறேன். இப்போ என்ன பண்ணலாம் தமிழ்? ஹாஸ்பிட்டல் பக்கம் தான், ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். போயிட்டு வந்துடலாமா? டாக்டர் குஞ்சித பர்வதம், ப்ளீஸ் கம். ஐ அம் கமிங். கேர்டேக்கர் கார்டு வேற கொண்டு வரல. இவனுங்க அந்த பாஸ்போர்ட் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுப்பானுங்களே. இப்போ விசிட்டிங் அவரும் கிடையாது. என்ன பண்றது? காக்கி ட்ரெஸ்ஸே கதற விட்ட, வெள்ளை கொட்டை சமாளிக்க மாட்டியா? சார் ஒரு நிமிஷம். எங்க போறீங்க? பொன்னம்மா ரூம் நம்பர் 205. கொஞ்சம் இங்க வாங்க. டாக்டர் ரவுண்ட்ஸ் வர டைம் அது. யாரா இருந்தாலும் அலோவ் பண்ண முடியாது. உங்ககிட்ட கேர்டேக்கர் கார்டு இருக்கா? இல்ல, நான் 5 lakhs பணம் கட்ட வந்தேன். அக்கா வந்துட்டாங்க. க்ளீன் போல்ட். ஃபீஸ் கட்ட சொல்லிட்டாங்களா சார்? நோ ப்ராப்ளம், ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துடலாம் சார். ஓயால ஸ்பெஷல் பர்மிஷன். ஓ கார்டா? 5 லட்சம் தானே? டேய், ஒரு 6 லட்சமா கட்டி விடுறா. Why don't we give 7 lakhs? ஆமா சார், உங்களுக்கு தான் சேஃப். டேய், அவங்க நம்ம சேஃப்டிக்கு மட்டும் தான்டா சொல்றாங்க, புரிஞ்சுக்கோ. மிச்ச பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம். மீதி இருந்தா தானே. இல்ல, அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா கட்டிடலாம். நோ ப்ராப்ளம் சார், நீங்க போய் கேட்டுட்டு வாங்க. ஏதோ டாக்டர் ரவுண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க சார். எங்களுக்கு டாக்டரை விட பேஷண்ட் தான் சார் முக்கியம். நீங்க போயிட்டு சீக்கிரம் வந்து கட்டுங்க. நல்லதுங்க. ஏ திலகா, நவநீத் காலிங் டி. அடிக்கட்டும் டி. ஏன் அந்த ஹாஸ்பிடல் ஓனரோட பையன் டி. இருக்கட்டும் டி, விட்டு பிடிக்கணும். அப்பதான் நம்ம சொன்ன இடத்துல நிப்பானுங்க. வா வா வா, வந்து அங்கே பாரு. யோ வர சொல்லியா? லஞ்சா வந்தது போலீஸா? இரு, நான் சரி கட்டு வரேன். ராத்ரா பொம்பளை பிள்ளைய நடுவுல வச்சுக்கிட்டு ட்ரிபிள்ஸ். சார் கொஞ்சம் உங்ககிட்ட தனியா பேசணும். ஏதோ பொண்ணுகிட்ட ஐ லவ் சொல்ல கூப்பிடுறோம், என்ன தனியா கூப்பிடுற? உங்களுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நீ எதுக்கு எனக்கு பண்ணணும்? இல்ல சார், உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு. சந்தோஷப்படுத்தவா? நீ என்ன பொண்டாட்டியா? இல்ல இல்ல இல்ல, அந்த சந்தோஷம் இல்ல சார். வேற எந்த சந்தோஷம்? விடுங்க சார்,
நான் ஃப்ரெஷ்ஷாவே கேக்குறேன். கேளு. உங்க கோவத்தை சரி கட்ட எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். இப்ப நான் கோவமா இருக்கனா? என்ன சார் என்ன கேக்குறீங்க? நீ தானே சொன்ன. பாக்குறதுக்கு அப்படி இருந்தது. அதனால உங்க கோவத்தை சரி கட்டி கூல் பண்ணலாம்னு. நீ எதுக்கு என்ன கூல் பண்ணணும்? என்ன சார் மறுபடியும் முதல்ல இருந்து? ஓ, நீ தானே வண்டி ஓட்டினவன். லைசன்ஸ் இருக்கு. ஓ, 5 ரூபாயா தர? 10 ரூபாயா தாயா? அதுக்கப்புறமா அவர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தா என்னடா சொன்னாரு? ஒரு ஹெல்த் ட்ரிங்க் குடிக்க சொன்னாரு சார். ஒரு நிமிஷம் சார், நீங்க போலாம் சார். இல்ல பரவாயில்ல வாங்க சார். சொல்லுங்க சார். இதைத்தானே சார் நானும் அவ்வளோ நேரம் கேட்டேன். அப்பா நினச்சிக்காதீங்க, பெரிய யோக்கிய மாதிரி அவ்வளோ கேள்வி கேட்டீங்க. மூதேவி, ஓட்டா பானைக்கு நண்ட விட்ட மாதிரி உலட்டிக்கிட்டு இருந்த அடிச்சாம்பர் ஸ்ட்ரைட்டா உடனே மூத்திரத்தை ஒரு கை வாங்கி குடி. ஓ, அந்த ஹெல்த் ட்ரிங்கா? பட் அது அவங்கவுங்க குடிக்கணும்ன்றது அந்த கான்செப்ட். எந்த புள்ள வெங்காயத்தை புளியாம வண்டியை ஓட்டுறா? பாப்பா, சுடுமான்னு கேட்டு ஒருத்தனை சுடுகாட்டுக்கு அனுப்பிட்டியாடா? டே ஐசக், நல்ல வேலை மூச்சு இருக்கு. முண்டம் 10 வருஷம் கோமால இருக்கிறவனு கூட தான் மூச்சு இருக்கும். சாகலைன்னு சந்தோஷப்படுறான். யாரும் பார்க்கல, எவிடன்ஸ் இல்ல. மத்தவன் எவன்டா எவிடன்ஸ் சொல்லுவான்? துப்பாக்கி சுடுமான்னு கேட்டது நீதானே? என் ஒருத்தன் எவிடன்ஸ் போதும், முட்டிய பேத்துருவாங்க. அடா பாவி, துப்பாக்கி சுடுமான்னு கேட்காம துப்பாக்கி நல்லா பாடுமானா கேட்க முடியும்? ஐயனார் கோயில் சில மாதிரி சிரிச்ச முகமா சயனிச்சு கிடக்குறானே. மெமரி லாஸ் ஆயிருக்குமோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நேத்துல இருந்து போன் பண்ணி திருவாமியூர் சர்ச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன், எரும மாடு. காலையில போன் பண்ணி சாந்தம் சர்ச்சுக்கு எப்படி போறேன்னு கேக்குறான். இதுக்கெல்லாம் மெமரி இருந்தா தானே லாஸ் ஆக. மெமரி இல்லாத பசங்க எல்லாம் பார்ட்னர் சேர்த்து ஓன் தப்பு மாட்டல. என்ன டமால்னு சத்தம்? நான் கேட்க வேண்டியது நீங்க கேட்கல. சத்தம் அந்த சைடுல இருந்தா வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த 3வது வாசல் யாருது? எது? அது எங்க தான் அது? சார், சத்தம் அங்க இருந்தா வந்துச்சு நினைக்கிறேன். கிச்சன்ல இருந்து பார்த்தேன். என்ன பார்த்தேன்? ஒரு நிமிஷம், கேஸ் வெடிச்சிருக்கும். கேஸா? ஐயோ பங்கஜம், மை டார்லிங். சார், பங்கஜம் மேலாத்து மாமி. அது எனக்கு தெரியாது, எங்களுக்குள்ள வேற கனெக்ஷன். பங்கஜம் மேட்டர் லீக் பண்ணிராத. போங்க சார், போங்க. மாமிக்கு என்னாச்சுன்னு பாருங்க. இரும்பு கொண்டு முழிக்கிற பாடோ இந்த கணக்கு நடக்கிறான். டெய்லி 3 பேர் அடிச்சா அதான் புடிமனமே இல்லாம உருளையா இருக்கான். முதல்ல அவன் போன் எடு, அதுல அந்த டீசல் குமார் நம்பர் இருக்கும். முதல்ல என்ன எடுக்கடா? ஐசக் சர்ச்சுக்கு வந்துருவானா? எதுக்கும் எழுதி வச்சுட்டே போவோம். மூதேவி பஸ்ஸை பிடிச்சு வேளாங்கண்ணி சர்ச் போனாலும் போயிருவான். அடிப்பட்டவனை ஏன்டா டிஸ்டர்ப் பண்றீங்க? அவன் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும். பணத்தை நம்ம ஆளுக்கு 10 லட்சமா பிரிச்சுக்கலாம். சரி, டைம் ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு, கிளம்புவோம். காலி பசங்க என்னாச்சு? இதுக்கு எல்லார்கிட்டயும் சொன்னேன், பேச்சுலர்ஸ் குடி வைக்க கூடாதுன்னு. ஏன்பா நீ பேச்சுலராவே இருந்தது இல்லையாப்பா? சீக்கிரம் பூ கூட வைக்க என் புது பைக் தான் கிடைச்சதா? அட பாப்பா, உலகத்துல இல்லாத பைக். ஆமா, உலகத்துல இல்லாத பூ கூட. டேய், பின்னாடி புது வண்டிடா, நான் ஓட்டுறேன்டா. உனக்கு ஷேர் வேணுமா வேண்டாமா? காருமா, நான் பாஸ் சொல்லிட்டார்ல. ஆண்டில நான் சொல்லி தமிழ சண்முகம் 7th floor. என்னாச்சு தெரியுமா? ஏய் தமிழ, அட அதுக்குள்ள போயிட்டான் பாரு. போயாம உயரம் வந்துருக்கு. தமிழனே ஒரு நிமிஷம். என்ன விஷயம் சொல்லல? காலையிலே குடிச்சிருக்கியா? இல்ல, நேத்துல இருந்தா குடிச்சிட்டு இருக்கேன். ஏயா? ஒரு சீக்கிரம் விஷயம் வெளியில ஆட்டி சொல்லிடாதீங்க. நேத்து வடவல் கோயில்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை கடத்திட்டோம்ல. அப்படியா? நல்ல சகுனம்டா. இவரு முகத்துல முடிச்சோம். டேய், பைய சிங்கு
பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தலைப்பா கட்டி பாப்பச்சு சாப்பிடற மாப்பிள பிடிக்காது போல இருக்கு. உடனே வேற ஒரு மாப்பிளைய அரேஞ்ச் பண்ணி வடவழி கோயில்ல கல்யாணத்தை ரெடி பண்ணிட்டாங்க. மாப்பிள உங்களை மாதிரி உயரமா தலைதலன்னு இருப்பாங்க. அவங்க காம்பினேஷன்ல பிள்ளை பிறந்தா சும்மா குழந்தை கொழுக்கட்டை மாதிரில இருக்கும். சிங்கு பையன் என்கிட்ட வந்து கண்ணீர் விட்டு அழுதாப்ல. நமக்கு தான் இலகுன மனசாச்சே. தேசிய ஒரு படம் தான் முக்கியம்ட்டு ஆம்னி நோய் பொண்ணு அள்ளிட்டு வந்துட்டோம்ல. தமுதையரே காலில் விழுந்து திருநீர் வாங்கிட்டு அனுமதி போயிட்டாங்கல்ல. பொண்ணை கடத்ததெல்லாம் சப்பா மேட்டு தமிழே. பேசாம இந்த அசைன்மெண்ட்டை இவங்கிட்டே கொடுத்துடலாமோ? அந்த சந்தோஷத்துல தான் குடிக்கிறியா? இல்ல, துக்கத்துல தான் குடிக்கிறேன். இதுல என்ன துக்கம்? எல்லாத்தையும் முடிச்சிட்டு கம்பீரமா வீட்டுக்குள்ள போனா எவனோ ஒருத்தன் ஏன் தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டான். நாங்க சந்தோஷமா போறோம், எங்களை தேட வேணாம்னு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. அடுத்த வாரம் அவளுக்கு கல்யாணம். இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? அத்தாடி, கடவுள் ப்ரூஸ்லி ஸ்பீட்ல திருப்பி அடிச்சிருக்காரு. நல்ல வேலை, எனக்கெல்லாம் அக்கா தங்கச்சி இல்லடா சாமி. சரி சொல்லல, நான் கிளம்பணும். என்ன வேணும்? சிங்கு கொடுத்த காசு செலவாயிடுச்சு. ஒரு 300 ரூபாய் கைமாத்த கொடுத்தீங்கன்னா தேய்ச்சே கழிச்சிடுவேன். 200 தான் இருக்கு.